Welcome to Bingiz kitchen. இன்னைக்கு நம்ம Bingiz kitchenல ரசகுல்லா எப்படி prepare பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துலயே இருக்கிற bell பட்டனை click பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ரசகுல்லா செய்ய போறோம். அதுக்கு பாருங்க ஒரு 3 லிட்டர் பால் வந்து இங்க பக்கத்துல ஃபார்ம்ல வாங்கி வச்சிருக்கோம். தண்ணி கலக்காத பால். ஒரு கப்ல பெரிய கப்ல ஒரு கப் ஃபுல்லா சக்கரை எடுத்து வச்சிருக்கோம். ஏலக்காய் தூள் கொஞ்சமா, குங்குமப்பூ சும்மா ஒரு பிஞ்சு. இன்னைக்கு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பன்னீர் செஞ்சதுல வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் போட்டு பன்னீர் திரிச்சிருப்போம். இதுல வந்து நம்ம வினிகர் சேர்த்து பன்னீர் திரிக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ நல்ல அகலமான பாத்திரத்துல நம்ம வந்து பால் சேர்த்துப்போம். பால் சேர்த்தாச்சு. பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வினிகர் எப்படி சேர்க்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க நல்ல பால் கொதிச்சிருச்சு, நல்லா பொங்கி வருது, நல்லா ஆடையெல்லாம் நிறைய கட்டியிருக்கு பாருங்க. கொஞ்ச நேரம் கிளறினா மட்டும்தான் பால் தெரியும். வினிகர் சேர்த்த உடனே தெரிஞ்சிரும். நான் வந்து 1/2 கப் வினிகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பால் நல்லா திரண்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. நல்லா திரண்டு வருது. சிம்ல வச்சுட்டு அப்படியே நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா ஃபுல்லா திரண்டுரும். இப்போ பாருங்க ஃபுல்லா வந்து திரண்டுருச்சு. நல்லா நம்மளோட பன்னீர்லாம் தனியா வந்து திரண்டு வந்துருச்சு பாருங்க. பால்ல இருந்த தண்ணி தனியா பாருங்க இவ்வளவு சூப்பரா திரண்டுச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. இப்போ நம்ம வந்து பச்சை தண்ணி நல்லா ஊற்றி நல்லா அலசி எடுத்துப்போம். கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற்றினோம் அப்படின்னா அதில் வினிகர் நம்ம சேர்த்தோம் இல்லையா, அந்த வாசனை இருக்காது இதில். இருக்கிற மொத்த தண்ணியும் வடியட்டும். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். அது நல்லா தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து பெசரலாம். நம்ம சுகர் ஸ்டப் செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்கள் இதுக்கு வந்து கம்பி பதம்லாம் தேவையில்லை. இப்போ ஒரு கப் ஃபுல்லாக நம்ம வந்து சேர்த்துட்டோம். இதே கப்பில் நம்ம வந்து தண்ணி 1.5 கப் கலந்து ஊற்றிப்போம். கொஞ்சம் இது தண்ணியாக தான் வேணும். நம்ம குலோப் ஜாமுனுக்குனா வந்து கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதுக்கு அப்படி தேவையில்லை. ஒரு 1.5 கப் ஊற்றிப்போம். இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க பாருங்கள். நல்லா தண்ணியே இல்லை பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கு ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம். மாற்றிட்டு நல்லா இதை வந்து நம்ம வந்து பெசரி விட்டுக்கலாம். உதிர்த்துட்டு கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. அப்படியே ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா பெசரி விடணும். அப்போ தான் சாஃப்ட் ஆகும் நமக்கு. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறப்ப கிராக் இல்லாமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு இதே மாதிரி பெசரி விட்டுட்டே இருந்தோம்னா மாவு நல்லா உருட்டுற பதத்துக்கு வந்துடும். எல்லா மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சு பன்னீர் உருட்டுற பதத்துக்கு வந்துடும்.
இந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா பால்கோவா ஸ்மெல் இருக்கும். எந்த அளவுக்கு இந்த பன்னீரை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா பெசரி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரசகுல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னும் இது உருட்டுற பதத்துக்கு வரல. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பெசரி விடணும். பெசரினதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக மாவை உதிரியாக இருந்தது நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து உருட்டி வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ இதை நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு நம்ம வந்து உருட்டிப்போம். நல்லா ரொம்ப டைட்டாக வேண்டாம், ரொம்ப ஒரு மாதிரி மீடியமாக உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப லூஸாகவும் உருட்டக்கூடாது, உடஞ்சிடும். அதே நேரம் ரொம்ப டைட்டாகவும் பண்ணோன்னா ஹார்ட் ஆயிரும். இப்போ இந்த கிராக்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா இப்படி வந்து பொறுமையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது சக்கரை பாகு ஓரளவு கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துப்போம். ஏன்னா இதில் கல் மண் ஏதாவது தூசி இருக்கும். வடிகட்டிட்டு மறுபடியும் கொதிக்க விடலாம். இப்போது சக்கரை பாகை மறுபடியும் கொதிக்க விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரசகுல்லா வந்து நல்லா உருட்டி எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப டைட்டாக உருட்டாமல் நார்மலாக உருட்டி எடுத்து வச்சுருக்கோம். இந்த சக்கரை பாகு கொதிச்சதுக்கப்புறமா இதை அதில் சேர்த்துடலாம். இப்போது நம்ம சக்கரை பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ கேஸை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக பொறுமையாக போடுவோம். பொறுமையாக போட்டிங்கன்னா அது நல்லா வெந்துடும். தணலை வேகமாக வச்சு போடாதீங்க. சிம்மில் வச்சுட்டு போட்டதுக்கு அப்புறமா நம்ம தணலை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேகணும். அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து கிண்டி விடுங்க. பாருங்கள், முன்னாடி நம்ம குட்டி குட்டியாக போட்டோம். இப்போ நல்லா பாகில் இதாகி நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். அப்பப்போ லைட்டாக அப்படி கிண்டி விட்டுட்டு மூடி விட்டுருவோம். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம எவ்வளோ குட்டியாக போட்டிருந்தோம். நல்லா ஸ்ரப்பில் நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துருவோம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா சும்மா கொஞ்சமாக குங்குமப்பூ இது சேர்த்தா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வாசனை. அதுக்கப்புறமா நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துப்போம். அது கொஞ்சம் ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும், திகட்டாமல். இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம குலோப் ஜாமுன் எப்படி ஆற வைப்போமோ அந்த மாதிரி ஸ்ரப்லேயே நல்லா ஊறட்டும். ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லைனா டேரெக்டாக அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ நல்லா ஊறட்டும், ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் வந்து சூடு கொஞ்சம் இருக்குது. இதோட சாஃப்ட்னஸ் பாருங்கள். இப்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். நம்ம ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அங்கே நீங்கள் ஒன்றா குங்குமப்பூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.